எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்துட்டே இருக்கு. நம்ம பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோட நம்ம இருக்கிறோம். பிரச்சனையை நம்ம எதிர்கொள்கிறோம். நிறைய நேரங்களில் நம்மளுடைய மனசு என்ன சொல்லியதுன்னா, எல்லா பிரச்சனையும் நம்மளை நோக்கி தான் வருது, எனக்கு மட்டும்தான் பிரச்சனை வருது, அதிகமான பிரச்சனை என் வாழ்க்கையில தான் வருது, அது என்ன தேடி ஏன் எல்லாம் வருதுன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் பிரச்சனைகளை கையாள தெரியாம அதுல மூழ்கிட்டே இருக்கும். ஸோ என்னைக்குமே நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியணும். நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார், நம்ம அவரோடு இருக்கிறோம், அவர் நம்மோடு இருக்கிறார். அமேன், அல்லேலூயா. அதுதான் இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கிறார். அமேன், தேவன் நம்மோடு. அமேன். இப்போ நம்மோடு தேவன் இருக்கிற இந்த நாட்கள்ல ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம அதை எப்படி பார்க்கிறோன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அமேன். பிரச்சனை என்னைக்குமே நம்மளை தேடி வரல, அது நம்மளுக்குள்ள இருக்கிற இயேசுவை வெளிப்படுத்துறதுக்காக தான் வருது. பிரச்சனை நம்மளுக்குரியதான் நம்ம என்னைக்குமே நினைக்கக்கூடாது. பிரச்சனை தேவனுக்குரியது. தேவன் பிரச்சனைகளை பார்த்து கொள்றார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லுது, யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். பிரச்சனைகள் வாழ்க்கையில வர்ற நேரங்கள்லாம் நான் ஒரே ஒரு சிந்தைக்கு போக வேண்டியது இருக்கு. என்னன்னா, அது என்ன நோக்கி வரல, எனக்குள்ள இருக்கிற தேவனை நோக்கி வருது. ஆமென். அவர் அதை வெற்றி சிறக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்குள்ள தேவன் இருக்கிறாரு, அதை எதிர்கொள்ளக்கூடிய எல்லா திறன் கொண்ட ஒருவர் எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்றத அந்த பிரச்சனை அறிஞ்சிருக்கு. அதனாலதான் அது என் வாழ்க்கையில என்ன தேடி வருது. நிறைய நேரங்கள்ல பிரச்சனை தான் வாழ்க்கைனே நினைக்கிறோம். வாழ்க்கையில பிரச்சனைகள் மிகுந்துருச்சு, பிரச்சனைக்குள்ளதான் இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு ப்ராப்ளம், குடும்பத்துல சமாதானம் இல்லை, பிசினஸ்ல பிரச்சனை, வியாதி, எவ்வளோ சொல்லிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம அதை சொல்லாம இருக்கிறதே கிடையாது. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் ஒண்ணு சொல்லணும், பிரச்சனை எனக்குரியதே கிடையாது, ப்ராப்ளம் என்னுடையதே இல்லை, ப்ராப்ளம் என்னுடையதா மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ப்ராப்ளத்தை எதிர்கொள்ள ஒருத்தர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் என்னை எப்பவுமே உயர்த்துது, அது எப்பவுமே நம்மளை காப்பாத்துது. ஆமென். ஸோ யாத்திரையாகமத்துல அதே விஷயம்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளில வந்துட்டாங்க. எகிப்தை விட்டு வெளில வர சொன்னது தேவன். அவங்க எகிப்தை விட்டு வெளில வந்து, ஸோ அவங்க மோசஸோட நடந்து வந்து கடற்கரை ஓரமா உட்கார்ந்துட்டாங்க. அவங்க நல்ல ஒரு ப்ராப்ளமான ஒரு இடத்துல போய் மாட்டிட்டாங்க. ஏன்னா 2 பக்கம் மலைகள், நடுவில் கடலை கிராஸ் பண்ணாதான் அவங்களால போக முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில பார்வோன் அவங்கள துரத்திட்டு வரும்போது அந்த ஜனங்கள் எல்லாம் பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது யாத்திராகமம் 14:13 சொல்லுது, அப்பொழுது மோசஸ் ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென், அல்லேலூயா. பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னன்னா, பிரச்சனை நம்மளை தேடி வருது, பிரச்சனை நம்மளுடையதுன்னு நினைச்சாங்க. அந்த பிரச்சனை நம்மளுடையது, எகிப்தியன் நம்மளை கொள்ள வரான், பிரச்சனை நம்மளுடையதுன்னு நினைச்சாங்க. ஆனா பிரச்சனை அவங்களுக்குரியதே கிடையாது. ஏன்னா அவங்க எகிப்தை விட்டு வெளில வரல, எகிப்தை விட்டு வெளியே வர சொன்னது தேவன். ஆமென், அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் சொன்னதுனாலதான் எகிப்தை விட்டு வெளில வந்தாங்க. ஆனா பிரச்சனை வரும்போது எப்படி பார்த்தாங்கன்னா, பிரச்சனை தங்களுக்குரியதா பார்த்தாங்க. தாங்க தான் அதை எதிர்கொள்ளணும்னு நினைச்சாங்க, தாங்க தான் சண்டை போடணும்னு நினைச்சாங்க. அப்போ தேவன் சொன்னாரு, இல்ல, பிரச்சனை உனக்குரியதே கிடையாது. ஆமென். யுத்தம் உனக்குரியதே கிடையாது. நான் சொன்னேன், நீ கிளம்பி வந்த, நான் பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான். ஆமென், அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனையும் தேவன் சந்திக்க உங்க கூட உறுதியா நிற்கிறாரு, தேவன் சந்திக்க மனதா இருக்கிறாரு. ஆனா பிரச்சனை உங்களுக்குரியது இல்லைன்னு உங்களுக்கு தெரியணும். ஆமென், அல்லேலூயா. அவ்வளவுதான். பிரச்சனை என்னுடையது இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பிரச்சனையா காட் ஸ்டார்ட் அவுட் பண்ணிடுறாரு. ஆமென். உங்க வாழ்க்கையில வர எல்லா துன்பத்துக்கும், எல்லா துயரத்துக்கும், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தேவன் தான் அப்படின்னு உங்களுக்கு புரியணும். ஆமென், அல்லேலூயா. சோ அதனால பிசாசு நிறைய நேரங்கள்ல உங்களை சோதிக்க விரும்பல. உங்களுக்குள் ஒருவர் இருக்கிறார்ல, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்றது தான் அவனுடைய பிரச்சனை. அதனாலதான் அவன் ஏதோ ஒண்ணு உங்களை பண்ண ட்ரை பண்றான். நீங்க அதை பார்த்தோன்னு என்ன நினைச்சிடுறீங்க, ஏன் தான் என் வாழ்க்கையில மட்டும் நடக்குதுன்னு தெரியல, ஏன் தான் என்ன தேடி வரானுன்னே தெரியல, ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னே தெரியல, ஏன் தான் ஏன் 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 என்னோட தேவன் இருக்கார். ஆமென். அவர் என்னோடு இருக்கிறார். ஆமென். அவர் என் வாழ்க்கையில வெற்றி சிறக்கிறார். ஆமென். என்னை அவர் வெற்றி சிறக்க வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். சோ இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு பதறினது போலதான் நம்மளும் பதறோம், பயப்படுறோம், கவலைப்படுறோம். ஏன்னா பிரச்சனை நம்மளுடையதான் பார்க்கிறோம்.
பிரச்சனையை உங்களுக்குரியதை மாற்றி பிரச்சனையே உங்கள் வாழ்க்கையை அடையாளப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் நிறைய நேரங்களில் என்ன அடையாளப்படுத்துறோம்னா, பிரச்சனை தான் வாழ்க்கை அப்படின்னு அடையாளப்படுத்துகிறோம், கஷ்டம்தான் வாழ்க்கைன்னு அடையாளப்படுத்துகிறோம், குழப்பங்கள் தான் வாழ்க்கைன்னு அடையாளப்படுத்துகிறோம். ஸோ அது இல்லை அடையாளம். தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். தேவன் என்னோடு. ஆமென். அல்லேலூயா. தேவன் என்னோடு. ஆமென். அதனால பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியாய் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அது உங்க மனநிலையில வளர்த்துக்குங்க. தேவன் என்னோடுன்ற மனநிலை போதும். பிரச்சனை எதிர்கொள்றது எப்படி அப்படின்னு சொல்லி காரசுரமா 15 விஷயம் 16 விஷயம் அப்படி இப்படிலாம் கத்துக்க வேண்டியதில்லை. தேவன் என்னோடு. ஆமென். சிம்பிள் தாட், ஒன்லி ஒன். தேவன் என்னோடு. ஆமென். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா. சோ பிரச்சனை உங்களுக்குரியது கிடையாது, அது தேவன் இருக்கிறதுனால வருது. சோ நீங்க தேவன் அடையாளப்படுத்துங்க. தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை இன்றைய நாளில் தீர்க்கிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே உங்க யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரச்சனை உங்களுக்குரியது இல்லை என்பதை நான் உறுதியாய் தெரிவிக்கிறேன். அதை சந்திக்க தேவன் இருக்கிறார். யுத்தம் உங்களுடையதல்ல, தேவன் அதை சந்திக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சுகமாய் இருப்பீர்களாக, சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுங்கள். தேவன் உங்களோடு. ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனை எதிர்கொள்ள என்ன மனநிலை வேணும், எப்படிப்பட்ட மனநிலை வளர்த்துக் கொள்ளணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஹெவி ஒர்க் அவுட் பண்ணாம ஒரே ஒரு சிந்தனை வாழ்க்கையை மாத்துங்க. தேவன் என்னோடு. ஆமென். பிரச்சனை தேவனை நோக்கி வருது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். இந்த பதிவு தேவனின் மகத்துவத்தை வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்துக்கு பயனுள்ளதாக இருந்தால் do share and subscribe to our channel. Spread the gospel to the world.